டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் 13, 14 போன வீடியோவில் பார்த்தாச்சுங்க. இப்பொழுது 15வது கொஸ்டின். -1, 2 மற்றும் 4, ஆகிய இரு புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டு துண்டினை 2:3 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும் புள்ளி என்னான்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிக்கிற இந்த மாதிரி -1, 2 இந்த புள்ளி 4, -2 -5 x y2ங்கிற புள்ளி பிங்கிற புள்ளியில் 2:3ங்கிற விதத்தில் இந்த கோட்டை பிரிக்கிறோம். அப்படின்னா இந்த பிங்கிற புள்ளி தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அதை இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அது எந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பி ஆஃப் எக்ஸ், ஒய் பிங்கிற பாயிண்ட், இந்த பி ஆஃப் எக்ஸ், ஒய்ங்கிற புள்ளி தான் இப்போ உட்புறமாக பிரிக்கும் பொழுது இந்த புள்ளி என்ன வருங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + n. இப்போ x1 y1 இந்த பாயிண்ட்டு, y2 இந்த பாயிண்ட்டு, இது இப்போ இங்கே பிரதியிட போகிறோம். mங்கிறது 2, nங்கிறது 3, mங்கிறது 2, x2ங்கிறது 4 ப்ளஸ் nங்கிறது 3, x1ங்கிறது -1 /m + nங்கிறது 2 + 3 5, mங்கிறது 2, y2 -5 ப்ளஸ் nங்கிறது 3, y1ங்கிறது 2 /m + nங்கிறது 5, 3, 2, 5. இப்போ இதை 2×8 -3/5 -10 + 6 2/6/5 8 - 3 -5 5/5 -10 + 6 -4/5. ஓகே. -1, 2 இந்த புள்ளி, 4, -5 இந்த புள்ளி. ஃபார்முலா வந்து பி ஆஃப் எக்ஸ், ஒய். இந்த பிங்கிற புள்ளியை கண்டுபிடிக்கணும். உட்புறமாக பிரிக்கும் புள்ளி பியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பி ஆஃப் எக்ஸ், ஒய் = mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + n. இப்போ mங்கிறது 2, nங்கிறது 3, m 2, nங்கிறது 3, x1 -1, y1 வந்து 2, x1 4, y2 -5. இப்போ இந்த இதில் பிரதியிட்டாச்சுங்க. இப்போ 8 3 வச்சுன்னா 5/5 -10 + 6 அளவு -4/5. இப்போ 5 5 கேன்சல் பண்ணால் 1, அப்படின்னா ஆன்சர் வந்து 1, -4/5. உட்புறமாக பிரிக்கும் புள்ளி வந்து இந்த 15வது வினாவிற்குரிய விடை 1, -4/5. இதுதான் விடை. ஆப்ஷன் சி. அடுத்து 16வது கொஸ்டின். எக்ஸின் மதிப்பை காண்க. 16 கட்டத்தில் எண்கள் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது இங்கே இருக்குது. இந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பாருங்கள். 5 9 6 84 7 3 7 70 8 6 4 56 5 எக்ஸ். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வினா. 3 36 எப்படி அமையும்? எண்கள் எப்படி கீழே எப்படி வருதோ இப்படி வரும்னு பாருங்கள். ஓகே. இப்போ இதையும் 5 9 கூட்டுங்க. 14 6 14 84.
அதை விட பாருங்கள், இந்த மாதிரி 0 இருக்க மாதிரி ரொம்ப எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். 70 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போனா பை தேர்வு 70. அப்புறம் அந்த 10 எப்படி இருந்துச்சு? 7 3 10. இந்த மாதிரி சைவர் வரை நம்பர் எடுத்து வேகமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா என்ன செய்யணும்? இதை ரெண்டையும் கூட்டி முதல் இரு எண்களை கூட்டி 7ஆல் பெருக்கினா 70 வருது. 7 1 10 பை தேர்வு 70. அதே மாதிரி தான் 5 9 14 14 6 84. 8 6 14 14 4 56. இங்கே எப்படி? 5x 5 + x இன்ட்டு 3 ஈக்குவல் டு, அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல் இரு எண்களை கூட்டுறோம். அதாவது இங்கே 5 + x, அடுத்து 3 இதை பெருக்கணும். இந்த மாதிரி போடணும். ஈக்குவல் டு 36. இப்போ 3ஆல் பெருக்கணும். 5 3 15. அதை விட சுருக்கு மெத்தட் 1 மணி 3 1 மணி 3 2 மணி 6 1 மணி 3 12 மணி 36. 2 பக்கம் 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம விடயத்தை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம டீட்டெயில் ஆன்சர் தேவையில்லை. எப்படி இந்த அளவுக்கு சுருக்கமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக செய்யுங்க. சும்மா ரஃபு தான். 1 மணி 3 12 மணி 36. ஏன்னா பெருக்கல் 5 + x பெருக்கல் வடிவத்துக்குலாம் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். கூட்டல் இருந்தால் அப்படி செய்யக்கூடாது. இப்போ 1 மணி 3 12 மணி 36. அப்புறம் என்ன இங்கே இருக்குது? 5 + x இஸ் ஈக்குவல் டு 12. அப்புறம் x இஸ் ஈக்குவல் டு என்னது? +5 அந்த போச்சுன்னா -5. 12 5 போச்சுன்னா 7. அப்புறம் எக்ஸின் மதிப்பு என்னது? 7. இப்போ 5 7 12. 12 3 36 வருதுங்களா? முதல் இரண்டுகளை கூட்டி இதால் பிறகு இப்போ வருது. 5 7 35 5 7 சாரி 5 7 12 12 3 36. ரைட். அப்புறம் இதுக்குரிய ஆப்ஷன் ஏழுங்கிறது ஆப்ஷன் ஏபிசிடியில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 7 ரைட். எக்ஸ் ஆன்சர் விடை 7. ஆப்ஷன் இங்கே பாருங்கள். A 4 B 7 C 12 D 10. நம்மளுக்கு 7ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுதான் ஆன்சர் கரெக்டு. அடுத்து 17வது கொஸ்டின். x² + 10x + 21 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு கணம் எப்படி கண்டுபிடிக்கிறது? +10xங்கிறது ஏதாவது 2 எண் எடுத்துங்க. 2 எண்ணை கூட்டுனா 10 வரணும், பெருக்குனா 21 வரணும். இப்போ 3 7 10 கூட்டுனா 10 வருது. 3 7 கூட்டினா 10 வருது. பெருக்குனா வேலை 21 வருது. அப்புறம் இதனுடைய காரணிகள் x + 3 × x + 7ன்னு அர்த்தம். அப்புறம் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு போடுறோம். தனித்தனியாக 1 ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். x + 3 = 0. அப்புறம் x = -3. x + 7 = 0. x = -7. அப்புறம் -3 -7 அல்லது -7 -3 எல்லாம் ஒன்று தான். ரெண்டுமே மைனஸ். 3 7 ரெண்டுமே மைனஸ் தான். அது எங்கே இருக்கு பாருங்கள். டி ரெண்டுமே மைனஸ். -3 -7னாலும் -7 -3 ஒன்று தான். ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி வேகமாக கொஸ்டினை வினாவை படித்து புரிந்து கொண்டு எளிதாக வேகமாக போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கும் அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்து 18. வினா 18 பாருங்கள். y = 4 என்பதை தீர்வாக கொண்ட சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. y = 4 தான் ஆன்சர். அதாவது y = 4 என்பதை தீர்வாக கொண்டு ஒரு சமன்பாடு எந்த சமன்பாடு வருங்க விடையை கொடுத்துருக்கான். சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்கு. சரி, நம்ம பிரதிட்டு பார்க்கணும். we must substitute y = 4 in each equation. Which equation satisfies this value? We have to find this.
இப்போ இங்கே போட்டு பாருங்கள், ஒய் 2 8 3 11 இங்கே 0 இருக்குது, அப்படியே இது வராது, ராங். ஒய் இப்போ 4 4 மைனஸ் 7னா இங்கே -3 தான் வரணும், இது இல்லை. இப்போ ஒய் 4 போடு, 4 3 7, ஓகே. 4 ஒய் வந்து 4, 4ஓட 3 கூட 7, அப்படின்னா இது ஆப்ஷன் சி கரெக்டாக வருது. இதுதான் விடை, இதுதான் சமன்பாடு. இதே மாதிரி அடுத்து 19வது கொஸ்டின். 512 கனமூலம் ஏ 18, பி 8, சி 6, டி 16. கனமூலம்னா ஒரே எண்ணை 3 தடவை பெருக்கி வர்றது, அதான் கனம்னு அர்த்தம். கனமூலம் எந்த எண்ணை பெருக்கினா 3 தடவை பெருக்கினா இந்த 512 வரும். 18 நிச்சயம் வராது, பெருசாக போகுது. 8 பாருங்கள், 8 பெருக்கினா 64, 64 × 8 பெருக்கி பாருங்கள், 4 52 மிச்சம் 3, 8 48 51, ரைட். 512 வருது. அப்போனா பி, ஆன்சர் பி 8. 8இன் கனமூலம் 512. 3 8 பெருக்கினா 8 பெருக்கல் 8 பெருக்கல் 8 = 512. அப்போனா இதுதான் விடை. அடுத்து கடைசியாக 20வது கொஸ்டின். 1 + tan² தீட்டாவின் மதிப்பு என்ன? அதாவது ஒரு ஃபார்முலா இருக்குது, sec² தீட்டா - tan² தீட்டா = 1. நான் I have already uploaded the trigonometric formulae in YouTube. அது ஏற்கனவே இந்த ஃபார்முலா நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதை ஒன்று வர மாதிரி சில ஃபார்முலா தொகுத்து போட்டிருக்கேன், ஈஸியாக இருக்கும். அதை படித்தாவே நம்ம நிறைய கேள்விகளுக்கு விடை அளிக்கலாம். இப்போ sec² தீட்டா - tan² தீட்டா = 1ங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸில் இது ஒரு ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு தேவை 1 + tan² தீட்டா. -tan² அந்த போச்சுன்னா 1 + tan² தீட்டா. இது அந்த போச்சுன்னா 1 + tan² தீட்டா = sec² தீட்டா. அப்படின்னா sec² தீட்டா தான் நம்மளுக்கு விடை. ஆப்ஷன் இங்கே பி, இதுதான் கரெக்டு. ஓகே, இதுவரை 20 டிஎன்பிஎஸ்சி வினாக்களுக்கு விரிவாக வினாவை படித்து அதற்கேற்றபடி விடைகளை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை நான் வீடியோவில் அப்லோடு செய்துள்ளேன். தயவுசெய்து அனைத்தையும் பாருங்கள், நன்றாக பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்க வேண்டும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிலை தெரிவிங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெற்று தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வீடியோ பின்னர் வெளியிடுவேன். நன்றி.